தனி ஒருவன் நிகழ்ச்சி. இந்த தனி ஒருவன் நிகழ்ச்சியில பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் இதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதுல தனி ஒருவன் நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே வரேன், கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறட்டுங்கிறதுக்காகவே. பெரிய பெரிய ஆளுகளுடைய அறிவுறுத்தலின் பேரில் பெரிய பெரிய ஆளுகளுடைய புறமே ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல 100% மக்கள், இந்த 100% மக்கள்ல 90% சுயநலவாதிகள், 9% பயங்கரமான துரோகிகள், ஒரே ஒரு மனிதன் தான் அதுல நல்ல முறையில இருக்கக்கூடிய ஆளா இருக்கு. அப்போ 100க்கு ஒரு ஆள்னாக்க 1000க்கு 10 பேர் தான், லட்சத்துல 100 பேர் அப்படிங்கிற கணக்கு வரும். அந்த உள்ள சூழ்நிலையில உங்களால அடையாளம் பார்த்து செய்ய முடியாது. பொதுவாகவே யாரையும் நம்ப வேண்டாம், பொதுவாகவே யார்கிட்டையும் எதையும் இழக்க வேண்டாம், பொதுவாகவே யாரையும் நம்பி மோசம் போக வேண்டாம். நான் அத்தனை அனுபவிச்சதுனால அந்த அனுபவ ரீதியில பேசுறேன், அதை பார்த்துக்கிறேங்க. இந்த மலரும் நினைவுகள்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்களையும் என்ன நிலையில கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களை எந்த நிலையில பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த நிலையில குணப்படுத்தி காமிச்சோம் அப்படிங்கிறத தான், இதுதான் என்னுடைய மலரும் நினைவுகள். இந்த மலரும் நினைவுகள் அடுத்து 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 சொல்லிட்டு வரையிலேயே ஊட 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 உங்களுக்கு மருத்துவமும் சொல்லிட்டு வருவேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியா போயிட்டு இருந்தாக்க ரொம்ப பேருக்கு அது பிடிக்காது. மருத்துவத்தையும் சேர்த்து சொல்லணும். மருத்துவத்தை மட்டும் பார்க்குறவங்க மருத்துவத்தை பார்ப்பாங்க, இந்த மலரும் நினைவுகள்ல உள்ளதை அவங்க மற்றவங்க பார்ப்பாங்க. அந்த சூழ்நிலையில எல்லாமே சேர்த்து 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 சொல்லி வர்றேன். அது உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறேங்க. இதுல நம்ம விளாத்தி குளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விளாத்தி குளத்துல ஒரு பெண்ணை, பேய் பிடிச்ச பெண்ணை கூப்பிட்டு வர்றாங்க. ஆனா பேய் பிடிச்சிருந்தாலும் பயங்கரமான மெண்டல் மாதிரியே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிறு வயசு பொண்ணு, இந்த கல்யாணம் ஆகாத பெண். அந்த உள்ள சூழ்நிலையில அவங்களோட வந்தவங்களே அவங்க குடும்பத்து ஆளுங்க, அவங்க சொந்தம் வந்த கிட்டத்தட்ட 10 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த 10 பேர் வரைக்கும் வந்ததுல கொண்டு ஏட்ட நிறுத்திடுறாங்க. இவங்களுக்காக வேண்டி தங்குற வசதி எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க என்னுடைய இடத்துலயே. அப்போ உள்ளுக்க என்னுடைய வீடு முன்னாடி மக்கள் தங்குறதுக்கு உண்டான வரண்டா. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கையில இது மெண்டல் மாதிரியே பேச ஆரம்பிச்சது. ராத்திரியில எந்திரிச்சுட்டு யாரையும் பேச விடாம, யாரையும் தூங்க விடாம பயங்கரமான அலப்பறை பண்ணிட்டு இருந்தது. வெளியில கதவை சாத்திடுறோம், அதனால வெளியில போக முடியல. அப்போ சாமியார் பையல கதவு தரடா, நான் வெளியில போகணும். எப்படி? சாமியார் பையல கதவு தரடா, நான் வெளியில போகணும் அப்படிங்க. அப்ப எங்க வீட்டுக்காரம்மா அங்க உள்ள படுத்திருக்கிறவங்க, அடியே சும்மா படுக்க மாட்டா, நான் சாமியார் பைய அப்படி இப்படின்னு இருக்க அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லு தெரியுமா? அடியே சாமியார் பைய பொண்டாட்டி பேசாம படுறி. இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கள நம்ம கோவப்பட முடியாது. சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மன சங்கடப்பட்டு விரட்டி விடுக்கும், நம்ம கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எய்ம் பண்ணி அந்த மாதிரி செய்யறது, மெண்டல் மாதிரியே செய்யறது. அது எவ்வளவோ 2-3 நாள் ஆச்சு. ஆனா அது பிடிச்ச அடக்கிறதுக்கே 2-3 நாள் ஆச்சு. சாதாரணமானதா இல்லை, சண்டிக்கிறதையா வந்திருந்ததுனால 2-3 நாளா வேலையை பார்த்து உட்கார வச்சு ஒரு சில யாகங்கள் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா தனிச்சு கொண்டு நிறுத்துற போது அது பலம் இழந்து போயிடும். அப்ப சொல்லுவேன், ஏய் இங்க மாடா, இங்க வா. எதுக்கா மாடா? அக்கினி மாடா, சொடலை மாடா, 3 பேர் இங்க வா. முனி இருந்ததுன்னா அது சேர்த்து கேட்பேன், கூப்பிடுவேன். அதாவது அந்த பெண் உயிர் நீத்துற போது ஏதாவது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முனி அதுக்கு தலை தாங்கும். அந்த தலை தாங்கிருச்சுனாக்கா அதனுடைய அதிகாரத்துல பயங்கரமா வேலை செய்யும். அப்ப அந்த மாடங்களை விட்டு அந்த முனியினையும் கட்டுப்படுத்தணும், அந்த பேயவும் அகற்றணும். இதுக்கு என்ன வழிங்கிற கட்டத்துலதான் மாடர்கள் 9 பேர் நம்ம கிட்ட உண்டு. ஆனா இவங்களுக்கு தேவையானது
ஏதகா மாடன், அக்கினி மாடன், சுடலை மாடன். இந்த 3 பேரையும் சுத்தமா நிறுத்திட்டோம். அப்படியே இந்த முனியனை கூப்பிடு, பிடிச்சி எழுங்கிட்டு சத்தியத்தை வாங்க, பச்சை கற்பூரத்தை ஏற்றிடுவேன். அவங்க முன்னிலையிலே சத்தியத்தை வாங்க, என் முன்னிலையில சத்தியத்தை வாங்க, அம்பாள் ஈஸ்வர் முன்னிலையில சத்தியத்தை வாங்க. இனி இந்த பெண்ணுக்கு நான் கிட்டையே நிக்க மாட்டேன், அந்த எல்கையிலே நான் கிட்ட வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை வாங்கிக்கிட்டு அவனை பிடிச்சி உன்னுடைய எல்கைக்கு போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாண்டியை கூப்பிடுவேன். மதுரையில பாண்டி தான், நீ வாப்பா அப்படின்னு அழகா வெள்ளை குதிரையில வந்து நிற்பார். கீழே இறங்கி வரையில அந்த ஒரு சித்தர் மாதிரியே வந்துடுவார். வந்து என்னப்பா அப்படின்னு வந்து பிடிப்பா பிடிச்சி இந்த சத்தியத்தை வாங்கு, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பெண்ணிடம் கிட்டையே போக மாட்டேன்னு சத்தியம் வாங்கு. அந்த சத்தியத்தை வாங்கியாச்சா நேர கொண்டு போய் அந்த போற போக்குல ஒரு புளிய மரத்தை பார்த்து கட்டிட்டு திசை நாள் திக்கெட்டு கோணம் வராது, கட்டிட்டு நீ பாட்டு கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்றது பழக்கம். அந்த மாதிரி அதை ஒழுங்குபடுத்தி அனுப்புறதுக்கே அந்த ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட 8 நாள் அந்த காப்பு கட்டுறது. 8 நாள் கட்டியாச்சு அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த 3 நாளையில வேலையை முடிச்சுடுவோம். முடிச்சுட்டு இது பண்ணிக்கிறோம். அந்த உள்ள சூழ்நிலை என்ன, இந்த நிலையில அத வேலையை முடிச்சு விளாத்திகளுக்கு அனுப்பிட்டோன்னு வைங்க. இதுக்கு அடுத்து ஒரு மருந்து ஒன்று சொல்லிடுறேன். அந்த மருந்து வந்து 4448 நரம்புகளையும் ஓடி வேலை செய்யக்கூடிய மருந்து. அது நல்லா கவனிச்சுக்கிறேங்க. எதுக்கெல்லாமோ அது உபயோகமாகும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சாப்பிட்டோம்னா காலையில வெள்ளனா சாப்பிட்டோம்னா ஒரு 3 விரல கொண்டு பிடிச்சு போட்டதா 1 டீஸ்பூன் அளவு பச்சை தண்ணி சாப்பிட்டாலே போதும். காலையில வெறும் வயிற்றுல அப்படி சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டாச்சுன்னா நரம்பு தளர்ச்சி காலியாகும். 4448 நரம்புகள் சொல்லியிருக்கேன். அந்த நரம்புகள் பூராமே வெடப்பேறி வரும், அந்த நரம்பு தளர்ச்சி பூராமே மாறி வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில இது என்ன மருந்து, ப்ரெஷரே வரவிடாம பண்ணும். அதை கவனிங்க, ப்ரெஷர் அதில் சுத்தமா வரவிடாம பண்ணும். வந்துட்டாலுமே அதை சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். 4448 நரம்புகள், அந்த நரம்புகள் பூராமே வெடப்பேறி வேலை செய்யக்கூடியது. ஆண்களுக்கு இன்னும் ரொம்ப வேகமா வேலை செய்யும். ஆண்களுக்கு என்ன வேலை செய்யும், ஆண்மை தன்மை குறைபாடுகளை போக்கும். ஆண்மை தன்மை குறைபாடுகளை போக்கும். சர்வசாதாரணமான அளவுல உள்ளதுதான், ரொம்ப தூரத்துக்கு ஒரு செலவு போகாது. இதுல என்ன அதுக்கு பேரே பஞ்சபூத சூரணம்னு வச்சிருக்கேன். 5 சேர்ந்தது பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றது. நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம உடம்புலயே இருக்கு 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. வெளி உலகத்தை எடுத்துட்டாலுமே பஞ்சபூதங்கள் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம உடம்புக்குள்ள உள்ள பஞ்சபூதத்துக்கே அந்த பஞ்சபூத சூரணம்ங்கிறத பண்றோம். அதுல என்ன அப்படின்னா திப்பிலி, அதிமதுரம், மரமஞ்சள், நாசவேர், சுக்கு, இந்த 5மே ஒரே அளவா எடுத்து நல்ல பவுடர் பண்ணி அந்த பவுடர் நல்லா தெளிச்சு எடுத்து மறுபடியும் அந்த தெளிச்சுல பவுடர் பண்ணி டப்பாவில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. வேற எதுவும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நல்ல டப்பாவா பார்த்து காத்து போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கிறோங்க. அது எப்பவுமே காலையில் எந்திரிச்சோமா வாயில போட்டோமா தண்ணியை குடிச்சோமா அதுலயே அல்சர் முளைக்கூட்டு காலியாகும். அதுலயே வயிற்றுல இருக்க புண்ணு பூரா காலியாகும். அதுலயே வயிற்றுல அந்த அடி வயிற்றுல இருக்கக்கூடிய உஷ்ணமும் காலியாகும். உடம்புல ரத்தத்துல ஓடக்கூடிய பிளட் பிரஷர் லோ அண்ட் ஹை ரெண்டுமே கண்ட்ரோலுக்கு வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்மைத்தன்மை இழந்து போயிட்டு இருக்க ஆளுக்கு அதை சாப்பிட்டு வர்றது நல்லது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அதை சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்களுக்கு. பெண்களுக்கு அதே போல கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும், கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும், நீர்த்தாரையை சுத்தப்படுத்தும். எந்த தொந்தரவும் இருக்காது. ஹீட்டவும் குறைச்சி வரும். காலையில டெய்லி ஒரே வேலை. நல்லா வருஷ கணக்குல சாப்பிட்றையா. ஆமா, கிட்டத்தட்ட எனக்குன்னு செஞ்சதுதான், 7ல இருந்து பார்த்து எடுத்து செஞ்சதுதான். எனக்கே நல்லா இருக்குனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதே நேரத்துல இப்ப இந்த வலைத்தளங்களே உங்களுக்கு சொல்றேன் இது செய்யுங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜன்னிங்கிறத வராம போயிடும். எப்படி அது ஜன்னியை நரம்பு பத்தி சொன்னதுதான், அந்த நரம்பு துடிக்கிறது தான். அந்த ஜன்னியவே வரவிடாம ஆக்கிக்கிறோம். வாழ்க்கையில கைகால் நடுக்கங்கள் சரியா வரும்.
ஆண்மை தன்மை சரியா வரும், பிரஷர் லோ அண்ட் ஹை சரியா வரும். ஒரு மனிதன்லாம் விக்கல் 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 வந்துகிட்டே இருக்குன்னு நாள் பூரா பண்ணிட்டு இருந்தாப்ல. அவரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அழகர் கோயில் பக்கத்துல இருந்து வருவாங்க. அழகர் கோயில் பக்கத்துல கிடாரிப்பட்டின்னு ஒரு ஊர், அங்க அந்த பாஸ்கரன் அந்த பையன் பேர். அவருக்கு அந்த அந்த ஒரு விக்கலை நிறுத்த முடியலங்க. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டு 1.5 மாசமா பெட்ல போட்டு குளுக்கோஸா ஏத்தி எதுவுமே சரியா வரல. கடைசியா இங்க வந்து சேர்ந்துச்சுங்க. உண்மையிலேயே நான் வணங்குற அம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், வாழை மனோன்மணியால் மேல சத்தியமா சொல்றேன், ஒரே நேரம் தான் அந்த பவுடரை கொடுத்து தண்ணியே குடியான்னு அந்த நிமிஷத்தோட நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது போல தொடர் விக்கல் வரக்கூடியதுக்கு அந்த வாயில போட்டு தண்ணி குடிச்சாச்சு, அது விக்கல் நின்று போயிடும். இப்படியெல்லாம் செய்யக்கூடியது அந்த மருந்து பஞ்சபூத சூரணம். சரியா? என்னுடைய தொடர்ச்சி நான் அடுத்த பாகத்துல பாருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் அனுப்பிட்டே இருக்கேன், எதிர்பாருங்க. எதிர்பார்த்து நீங்க சாதிச்சுக்கிறங்க. பார்த்துங்க. வணக்கம்.